உங்க பாக்கெட்ல உங்களுடைய நம்மளுடைய தலைவர் தளபதியோட படத்தை எல்லாருமே வச்சிருப்பீங்க. அந்த படத்தை எடுத்து ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். எந்த ஒரு சான்றிதழ் வாங்கவோ ஒரு தொழில் தொடங்கவோ நீங்கள் லஞ்சம் கொடுக்க தேவையில்லாத ஒரு நிர்வாகத்தை தளபதி அமைப்பார். 2026 வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. அது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போரும் போர். அந்த போரில் கொங்கு மண்டலம் தளபதியின் கோட்டையாக மாற வேண்டும். அது மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் அண்ணன் KSA அவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார். இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்களின் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் துயரங்களை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். இந்த திருச்செங்கோடு மண்ணு மாற்றுத்திறனாளர் அஸ்திவாரமாக அமைக்கப்படும். ஊழலை ஒழிப்போம். தளபதி ஆட்சி கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக இருக்கும். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, போற இடம்லாம் தளபதி எப்ப நமக்கு தேர்தல் வரும், நாங்க தளபதிக்கு தலைவர் தளபதிக்கு நாங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் இருக்கிறது 100 நாட்கள். எந்த ஒரு ஈகோவும் தயவு செய்து பார்க்காதீங்க. உங்களை 1000 பேர் 1000 சொல்லட்டும், நம்ம நிர்வாகி கூட உங்களை ஏதாவது சொல்லட்டும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்க பாக்கெட்ல உங்களுடைய நம்மளுடைய தலைவர் தளபதியோட படத்தை எல்லாருமே வச்சிருப்பீங்க. அந்த படத்தை எடுத்து ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன் என்று சொன்னால் இங்க இருக்கிற அனைத்து கூட்டமும் தலைவர் ஒருவருக்காக மட்டும் சேர்ற ஒரு அன்பான ஒரு கூட்டம். அதனால அவர் அதை சொல்லிட்டாரு, இவர் இதை சொல்லிட்டாருன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒன்னி இப்படி சொன்னாரு, ஒன்னி அப்படி சொன்னாரு என்றது எல்லாமே நடக்கும். அப்படியா சொன்னா சொல்லிட்டு போகட்டங்க. நாங்க இருக்கிறது எங்கள் தலைவர் தளபதிக்காகத்தாங்க இருக்கிறோம், வேற யாருக்கோசமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் கடந்து போய்கினே இருங்க. எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. எதை பற்றியுமே நீங்க சிந்திக்காமல் உங்களுடைய சிந்தனை இந்த 100 நாட்கள்ல மக்களை மட்டும்தான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். வீடு வீடாக செல்லுங்கள், அவர்களுக்கு என்ன குறைகள் என்று கேளுங்கள். நம்மளால முடிந்த உதவிகளை, சின்ன சின்ன விஷயங்களை அவருக்கு நாம் செய்து கொடுப்போம். இங்க சகோதரி அவர்கள் மாற்றுத்திறனாளி அணி வேண்டும் என்று சொன்னார். நம்மளுடைய கட்சியில மாற்றுத்திறனாளி அணி உண்டு. அது கண்டிப்பாக இங்க இருக்கும் பெண் அவர்களுக்கு, தாய்மார்கள் அவர்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள் தலைவர் அனுமதி பெற்று அறிவிக்கப்படும் என்று இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்க தயவு செய்து இதெல்லாம் எல்லாமே நம்ம கண்டிப்பா மக்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க, மக்கள் ஓட்டு போட தயார். அதை கரெக்டா நம்ம மக்கள் கிட்ட இங்க யார் வேட்பாளர் என்பது, திருச்செங்கோடு வேட்பாளர் யார் என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அவர் யார், நல்லவர், அவர் என்ன செஞ்சிருக்கிறார், என்ன பண்ணிருக்கிறார், என்ன படிச்சிருக்கிறார், எல்லாத்தையும் வீடு வீடாக போய் சொல்ல வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. என்ன சின்னம் என்பது சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அருமையான சின்னம் கண்டிப்பாக வந்துவிடும். அந்த சின்னம் கட்சி ஆரம்பிச்ச உடனே 15 நிமிடத்துல உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச ஒரே கட்சியுடைய பேர் எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அதனால அந்த சின்னத்தை, அந்த சிம்பிளை ரொம்ப சீக்கிரமா நம்ம அதை ரீச் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்க அந்த சின்னத்தை மக்களிடம் சென்றடைய செய்வது உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்-நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.